உள்துறை அமைச்சர் வருகிறார். தொகுதி பங்கீடு என்று சொல்லி தமிழ்நாட்டை இன்றைக்கு சிறுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அண்ணாமலை என்கிற ஒரு அறவே காட்டும் பேர் வழி அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு திட்டமே ஒன்றிய அரசிடமில்லை. ஸ்டாலின் ஏன் முந்திக் கொண்டு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்? சர்வகட்சி கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். நான் கேட்கிறேன், 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு வசீகரமான வல்லமையான வனப்புள்ள கட்டிடம் இந்தியன் பார்லிமெண்ட் கட்டிடம். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். எந்த நாட்டிலும் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தை போல வனப்பும் வசீகரமும் வல்லமையும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் இருக்கிற பொழுது 880 பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரால் நீங்கள் கட்டியது எதற்காக? அப்ப தொகுதி எண்ணிக்கை நீங்கள் கூட்டப் போகிறீர்கள் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். இப்பொழுது தமிழகத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். இந்த தொகுதி வரையறை நீங்கள் விரும்பியபடி செய்தால் நாங்கள் 9 தொகுதிகளை இழக்க வேண்டியது வரும். ஆந்திரா இழக்கும், தெலுங்கானா இழக்கும், கேரளம் இழக்கும், கர்நாடகம் இழக்கும். வட இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கார், கடல், பார், பரிதி, நீர், நில உலகம் உள்ளளவும் இந்த நிலத்தை ஆளலாம் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய நினைப்பு கெடு நினைப்பு என்பதை இந்திய அரசியலில் முன்கூட்டி உணர்ந்து கொண்டவனுடைய பெயர் எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின். உனக்கே ஆத்திரம் வருது, வரத்தான் செய்யும். அந்த கூட்டத்தில் 5 கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. என்னிடத்தில் இன்றைக்கு செய்தியாளர் கேட்டார், 5 கட்சி கலந்து கொள்ளவில்லை. அது ஒன்றும் பொருட்டில்லை. அந்த 5 கட்சியை 4 மினி பஸ்ல சேர்த்து விட்டுருக்கோம். அவ்வளவு பேர் தான் அந்த கட்சியில் இருக்கான். வரல இருந்து தப்பு இல்லை. நாங்க தீர்மானம் போட்டோமா, 1971 இருப்பது போல மீண்டும் அது நீடிக்க வேண்டும். 30 ஆண்டுகள் தொகுதி வரையறை செய்யக்கூடாது என்று இன்றைக்கு முதலமைச்சர் சர்வகட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை வடித்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அது ஒரு பெரிய அதிர்வை, நிலநடுக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. அது இன்றைக்கு கேரளாவில் எதிரொலிக்கிறது, ஆந்திராவில் எதிரொலிக்கிறது, தெலுங்கானாவில் எதிரொலிக்கிறது, கர்நாடகத்தில் எதிரொலிக்கிறது என்பதையும் தாண்டி பீகாரில் அதிகாரத்தில் இருந்த ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினுடைய தலைவர் தேஜஸ்வி அவர்கள் தொகுதி சீரமைப்பில் தென்னகம் வஞ்சிக்கப்படுமானால் உங்கள் பக்கம் பீகார் நிற்கும் என்று தேஜஸ்வி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்றால், அண்ணன் ஸ்டாலின் ஏற்றி வைத்த கொடி இன்றைக்கு பீகாரில் பறப்பதை இந்தியா இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. நீ இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு என்ன ஆயிற்று? நீ இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றினாயா? 105 நாட்கள் ஜமைக்கா நாட்டில் ஒரு தமிழன் இறந்து போய் கிடக்கிறார். மீட்டுக் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தீர்களா? தமிழ்நாடு அரசு அண்ணன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து 105 நாளைக்கு பிறகு அந்த தமிழனுடைய புகழ் உடம்பு தமிழகம் வந்து சேர்ந்தது என்றால் அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டாயா? 18 லட்சம் ரூபாய் அண்ணன் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு கொடுத்துதான் அந்த தம்பி இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும். இப்போ அதிமுக கட்சியை 4 உடைச்சு சின்னஞ்சிறிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார். என்ன நிகழ்ச்சி? சிவராத்திரி விழா. சிவராத்திரியை தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் விடிய விடிய சிவராத்திரி திருவிழா. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் 12 சிவாலயங்கள்ல காலை 6 மணிக்கு நடக்க தொடங்கி அடுத்த நாள் காலை 6 மணிக்கு முடிக்கிறார்கள். நீ சிவராத்திரி கொண்டாடுற. அங்க ஒரு ஜக்கி வாசுதேவன் ஒரு மனைவியை கொன்றவன், மலையை சூறையாடியவன், சுற்றுச்சூழலுக்கு எதிரானவன், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொல்லி 15 பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்கிற ஒருவன் சிவராத்திரி கொண்டாடுகிறான். அவனே சிவனை மாதிரி ஆடுகிறான். அதில் யார் கலந்து கொள்கிறார்? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார். அதில் என்ன நடக்கிறது? வேலுமணி அந்த நிகழ்ச்சிக்கு போகிறார். அதிமுகவை உடைப்பதற்கு அங்கே என்ன கருவி கிடைக்கும் என்று அவர்கள் தேடுகிறார்கள். இப்பொழுது திமுகவின் மீது தீராத கோபம் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு 45 கட்சி தலைவர்களை கூடி ஒரு ஜனநாயக பண்போடு முதலமைச்சர் விவாதிக்கிறார். அதை நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கிறீர்கள். இந்த நாடு ஒரு தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அது செய்பவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தாலும் கேள்வி கேட்பதற்கு இந்தியாவில் ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான். அவன்தான் மு.க. ஸ்டாலின் என்பதை சமகால இந்தியாவில் அண்ணன் ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்று சொல்வதற்கு காரணம், நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் கலாச்சார யுத்தம். இது ஒரு கல்ச்சுரல் வார். இந்த கலாச்சார யுத்தத்தினுடைய கடைசி கட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில்
நடத்துகிற முயற்சிக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் முகம் தந்திருக்கிறார். ஏதோ இளைஞரணி செயலாளர் பொறுப்பு என்பது ஏதோ ஒரு பொறுப்பை அலங்கரித்தோம் என்பதோடு நிற்காமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீர்ந்து போகாத கொள்கை திரவியத்தை தொடர்ந்து பாதுகாக்கின்ற பணியிலும் இளைஞரணி தம்பிமார்கள் செயல்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு நாடெங்கும் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் கட்டளையிட்டு நாடெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்போக்கை ஒன்றிய அரசு இன்றைக்கு தொகுதி சீரமைப்பு என்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய தொகுதியினுடைய எண்ணிக்கையை இன்றைக்கு குறைத்து காட்டுகிற முயற்சிக்கு முன்வருகிற நிலையை கண்டித்து மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிதியை விடுவிக்க முடியும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்கிற தடித்த தோலுடைய ஒருவன் இன்றைக்கு சொன்னதற்கு பிறகு இதை முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று கருதி இன்றைக்கு இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏதோ இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. தமிழ்நாட்டின் தலைநகர் தியாகராய நகரில்தான் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியை யாரும் கற்கக்கூடாது என்று எந்த நிர்பந்தத்தையும் நெருக்கடியையும் நாம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி விடுவிக்க முடியும் என்று ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒன்றிய அமைச்சர் ஒரு பொறுப்பில்லாத போக்கிரியைப் போல பேசுவதைத்தான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a symbol of domination, இந்திய ஆதிக்கத்தின் சின்னம். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a symbol of religion, இது மதத்தின் சின்னம். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a symbol of north, அது வடக்கின் சின்னம். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் ஹிந்தி இஸ் a symbol of மனுதர்மா, அது மனுதர்மத்தின் சின்னம், அதனால் எதிர்க்கிறோம். இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் ஹிந்தி இஸ் a symbol of disintegration, அது பிரிவினையின் சின்னம். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a discrimination, symbol of discrimination, அது அநீதியின் சின்னம், அதனால் எதிர்க்கிறோம். ஆகவே இந்தி மொழியை எதிர்க்க வேண்டும் என்பதல்ல எங்களது கொள்கை. இந்தியை திணிக்காதே என்பதுதான் எங்களினுடைய அணுகுமுறை. 1937 உயர்வர உயர்நிலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று நாக்குக்குள் நுழையாத நம்மாழ்வார் பாசுரத்துக்கு இந்த நாட்டில் வியாக்கியானம் செய்த சக்கரவர்த்தி திருமகன் ராஜகோபாலாச்சாரியார், இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல், கல்கத்தாவில் ஆளுநராக இருந்த காலத்தில் தங்கத்தாலான கைத்தடி அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட பொழுது அந்த கைத்தடியை கவர்னர் பதவியை விட்டு விலகி வருகிற பொழுது கல்கத்தா கவர்னர் மாளிகையில் வைத்துவிட்டு தந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1938 125 பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கினார். தடி கொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல, இடி வந்து இதயத்தில் விழுந்து துடித்ததைப் போல துடித்து போன தந்தை பெரியாரும் அண்ணாவும் அன்றைக்கே சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார்களுடைய இந்த ஆணையை எதிர்த்து தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஒரு போரை தொடுத்தார்கள். அந்த போரை இன்றைக்கும் நாம் நடத்த வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது. அந்த இந்தியை எதிர்க்கிறோம் என்கிற பெயரால் இன்னொரு பண்பாட்டு படையெடுப்புக்கு அவர்கள் அகரம் எழுதுகிறார்கள். இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிற நிலையில் இந்த இன்ப தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டு வருவதன் மூலம் இன்றைக்கு நாக்குக்கும் வாக்குக்கும் கட்டுப்படாத வடமொழி என்று சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட்டை திணிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்தியாவில் வெறும் 24,000 பேர் மட்டுமே பேசுகிற ஒரு மொழிக்கு இந்தியாவில் 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 24,000 பேர் மட்டுமே பேசுகிற ஒரு மொழிக்கு 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 2014 இருந்து இன்றைக்கு வரையிலும் 2465 கோடி ரூபாயை இன்றைக்கு சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். சமஸ்கிருதம் நல்ல மொழிதான்.
அதிலேதான் காளிதாசனுடைய சாகுந்தலம் இருக்கிறது. சமஸ்கிருதம் நல்ல மொழிதான். அதிலேதான் ஆதிசந்திர பகவத்பாதரின் சங்கர விஜயம் இருக்கிறது. அதிலேதான் லலிதா சகஸ்ர நாமம் இருக்கிறது. அதிலேதான் வேதம் இருக்கிறது. அதிலேதான் உபநிடதம் இருக்கிறது. அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பதிலே எங்களுக்கு இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் கோவில் கருவறையில் குடியிருக்கிற ஒரு மொழி, மக்கள் மன்றத்தில் பேசப்படாத ஒரு மொழிக்கு 2765 கோடி ரூபாய் ஒதுக்குவாய். ஆனால் உலகத்தில் இருக்கிற மொழிகளில் கோன்மையும் மேன்மையும் நன்மையும் வன்மையும் உள்ள ஒரு செம்மொழிக்கு 11 அலகுகள் இருக்குமானால் அந்த 11 அலகுகளும் என்ற ஒரே மொழி எங்கள் உயர்தனி செம்மொழிக்கு நீ வெறும் 167 கோடி ரூபாய் ஒதுக்குவாய் என்றால் இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம். இதை எதிர்த்துத்தான் 1938 தாளமுத்தி சிறைச்சாலையில் இறந்தான். இதை எதிர்த்துத்தான் இன்றைக்கு நடராஜன் இறந்தான். 1938 அன்றைக்கு இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு போர் நடைபெற்றது. துறையூரில் இருந்து பட்டுக்கோட்டை அழகிரி தலைவர் கலைஞருக்கு ஆதர்சமாக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு திராவிட நாடு கிடைக்குமானால் இவன்தான் அன்றைக்கு முப்படைக்கு தலைமை தாங்குவான் என்று பெரியாரால் கொண்டாடப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரி துறையூரில் இருந்து தலைநகர் சென்னை வரை இளைஞர் துடிக்கின்றார். தமிழின் நிலை எண்ணி இளைஞர் அடைகின்ற கேடுபறார். இங்கு விளையாட வேண்டாமை ஆள வந்தார். வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலே, பாலோடு நேர்தமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆளோடு வேறென்றறிந்திருந்தும் ஆள வந்தார் மேலோடு பேசி விடுவரேல் அவ்வாட்சி சாலோடு நீர் என்று கூடுவாய் கருங்குயிலே என்று துறையூரில் இருந்து சென்னை வரையிலும் 93 பொதுக்கூட்டங்களை நடத்தி அன்றைக்கு நடையாய் நடந்து வந்தான் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி என்பது தமிழ்நாட்டினுடைய இனமான வரலாறு. மீண்டும் நடப்போம். மீண்டும் அப்படி ஒரு தேவை வந்தால் நாங்கள் அந்த ஆயுதத்தையும் கையில் எடுப்போம். இப்பொழுது இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதனால் உனக்கு என்ன லாபம்? நான் ரயிலில் வந்து இறங்குகிறேன். எழும்பூர் சந்திப்பில் காலை 6 மணிக்கு எழும்பூர் சந்திப்பிற்கு எதிரே இருக்கிற ஒரு கடையில் எனக்கு தேவையான காலை நாளிதழ்களை எல்லாம் வாங்கிவிட்டேன். வாங்கிவிட்டு எவ்வளவு ரூபாய் என்று கேட்டேன். அவர் 121 ரூபாய் என்று சொன்னார். ஆனந்த விகடன் வாங்கினேன், குங்குமம் வாங்கினேன், எல்லா நாளிதழ்களும் வாங்கினேன். 121 ரூபாய். என்னுடைய பாக்கெட்டில் 2 500 ரூபாய் நோட்டு, ஒரு 200 ரூபாய் நோட்டும் இருந்தது. அந்த 200 ரூபாயை எடுத்து கொடுத்து விட்டு மீதியை வாங்கி கொண்டு நான் ஆட்டோ பிடித்து நான் தங்குகிற விடுதிக்கு வந்துவிட்டேன். தங்கும் விடுதிக்கு வந்ததற்கு பிறகு ஆட்டோக்காரரிடத்தில் எவ்வளவு என்று கேட்டபொழுது அவர் 180 ரூபாய் என்று சொன்னார். அதை கொடுப்பதற்கு அந்த 500 ரூபாயை எடுக்க எத்தனிக்கிறேன். அந்த ரூபாயை காணவில்லை. கையில் வேறு காசு இல்லை. நான் ஒரு பரபரப்பும் ஒரு பதட்டமும் என்னை பற்றி கொள்கிறது. அந்த ஆட்டோ ஓட்டுநரிடத்தில் சொன்னேன், நான் செய்தித்தாள் வாங்கிய கடைக்கு மீண்டும் என்னை கொண்டு விடுங்கள். என்னுடைய பாக்கெட்டில் இருந்த ரூபாயை நான் அங்கே தொலைத்து விட்டேன் என்று கருதுகிறேன் என்று. என் பெருமைக்குரியவர்களே, நான் மீண்டும் அந்த கடைக்கு வருகிறேன். தேடுகிறேன். அந்த ரூபாயை காணவில்லை. கடைக்காரர் என்னை அடையாளம் கண்டுகொண்டு, நீங்கள் தானே பேப்பர் வாங்கி கொண்டு போனீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நான் 2 500 ரூபாய் நோட்டை தொலைத்து விட்டேன். 200 ரூபாய் எடுக்கிற சாக்கில் அது கீழே விழுந்திருக்கலாம். அதை தேடுவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது, அதற்கு பிறகு இங்கே யாரும் வரவில்லை, யாரும் எடுப்பதற்கும் வாய்ப்பில்லை என்று அந்த கடைக்காரர் சொன்னார். ஆனாலும் ஒரு பதட்டத்தோடு அந்த ரூபாய் எங்காவது கீழே கிடக்கிறதா என்று தேடுகிறேன். அப்பொழுது ஒரு கழுதை அந்த 500 ரூபாய் நோட்டை தின்று கொண்டிருக்கிறது. 500 ரூபாய் நோட்டினுடைய நுனி அந்த கழுதையினுடைய வாயில் என் கண்ணுக்கு தெரிகிறது. நான் அந்த கழுதையிடத்தில் கேட்டேன்,
இந்த 500 ரூபாய் நோட்டை தின்பதால் கழுதையே உனக்கு என்ன லாபம் என்று கேட்டேன். கழுதை இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை. இந்தியை திணிக்கிற இந்த கழுதைகளும் எங்கள் கேள்விக்கு எந்த பதிலும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஒரு மொழியை திணிப்பதன் மூலம் ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு மிகப்பெரிய நாட்டில் அந்த பன்முகத்தன்மைக்கு மிகப்பெரிய ஊனம் ஏற்படுகிறது என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள். நமக்கு என்ன கவலை? நாங்கள் ஒரு தனித்த பண்பாட்டுக்கு உரிமை உள்ளவர்கள். நீ இந்தியை கொண்டு வருகிறாய் என்றால், இந்தி பேசுகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற குடிமகனுக்கு இந்தி அவனுக்கு தாய்மொழி, இந்தி அவனுக்கு அபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழி, இந்தி அவனுக்கு தொடர்பு மொழி, இந்தி அவனுக்கு ஆட்சி மொழி. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எனக்கு தமிழ் மட்டும் தான் எனக்கு தாய்மொழி, ஆனால் எனக்கு இது அலுவல் மொழி இன்னும் ஆகவில்லை, இது இன்னும் நீதிமன்றத்தில் நிற்கவில்லை, இது இன்னும் வழிபாட்டு மொழி என்கிற தகுதிக்கு கூட இந்த மொழியை எங்களால் கொண்டு வர முடியவில்லை. இதற்கான போராட்டத்தையே நாங்கள் தனியாக முன்னெடுத்து செல்லுகிற பொழுது நீங்கள் இந்த காரியத்தில் தேன்கூட்டில் நீங்கள் இன்றைக்கு கை வைத்திருக்கிறீர்கள். ஒன்றை தம்பி சிற்றரசும் தம்பி கார்த்திக்கும் வந்திருக்கிறார்கள். ஒரு மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்குமே தவிர சாதி ஒன்றிணைக்காது, மதம் ஒன்றிணைக்காது. இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்குத்தான் பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் விடுதலை கேட்ட பொழுது இட் இஸ் இமேஜின், இது ஒரு கற்பனை என்றார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. பாகிஸ்தான் விடுதலை பெற்றதற்கு பிறகு அந்த பாகிஸ்தானின் அதிபராக முடிசூட்டப்பட்ட முகமது அலி ஜின்னாவுக்கு முதலில் வாழ்த்து தெரிவித்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. விடுதலை பெற்ற பாகிஸ்தானுடைய அதிபர் முகமது அலி ஜின்னா ஒரு சூரியோதயத்தில் கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் லண்டனுக்கு சென்றார், டாக்காவுக்கு சென்றார். டாக்காவில் அவரை வரவேற்பதற்கு 40 லட்சம் மக்கள் கூடியிருந்தார்கள். 40 லட்சம் மக்கள் கூடியிருந்தவருக்கு வரவேற்பு கொடுத்த பொழுது அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு முகமது அலி ஜின்னா பேச ஆரம்பித்தார். தேனடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி வெள்ளம் போல் கூடியிருந்த அந்த மாபெரும் கூட்டத்தில் ஒரு இளைஞன் அவர் பேச எழுந்த பொழுது ஷட் அப் யுவர் மவுத் என்று வானம் அதிர கத்தினான். வாயை மூடுங்கள் ஜின்னா என்று கத்தினான். எங்களுக்கு ஒரு நாடு பெற்று தந்த நாயகனை, பூமி பந்தில் ஒரு புதிய தேசத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்த எங்கள் தலைமகனை, எங்கள் காவிய நாயகனை வாயை மூடி என்று இவன் சொல்லுகிறானே என்று அந்த சின்னஞ்சிறிய வாலிபனை அவனுடைய வாயை அழுத்தி அவனுடைய தோளை அமுக்கி அந்த இடத்தில் அவனை உட்கார வைத்து அவனை எச்சரித்து விட்டு போனார்கள். மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார். அந்த இளைஞன் திமிர் எழுந்தான். திமிர் எழுந்து விட்டு சொன்னான், வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு, உருது மொழியில் பேசுவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அந்த இளைஞன் அன்றைக்கு வான மதுர கத்தினான். அவனை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் தூக்கி வீசி எறிந்தார்கள். அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எறியப்பட்டவன் தான் வங்காளதேசம் என்ற நாட்டுக்கு அதிபராக இன்றைக்கு முஜிபுர் ரஹ்மான் என்கிற பெயரால் முடிசூட்டப்பட்டார். ஆகவே வங்காளதேசம், கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமாக மாறியது என்றால் மொழி காரணம். ஜெர்மனியை திணித்தான் ஹிட்லர், யூகோஸ்லேவியா என்கிற நாடு உதயமாயிற்று. ஆங்கிலத்தை திணித்தான் அயர்லாந்தில், அயர்லாந்து விடுதலை போராட்டம் உருவாயிற்று. ஆகவே மொழியை திணித்தால் இந்த பூமி பந்தில் பல அதிர்வுகளும் ஆச்சரியங்களும் நடக்கும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு சோவியத் உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும் எந்த வல்லரசும் முன்வரவில்லை. ஆனால் உக்ரைன் அந்த போரில் எத்தனையோ ஆயிரம் மக்களை அவர்கள் இழந்ததற்கு பிறகும், லட்சக்கணக்கான மக்கள் அகதியாக புலம்பெயர்ந்ததற்கு பிறகும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்போடு விவாதம் செய்து அந்த விவாதத்தில் இருந்து வெளியேறியதற்கு பிறகும்
உக்ரைனின் போராட்டம் இன்றைக்கும் உக்கிரமாக இருக்கிறது என்றால் உக்ரைனில் ரஷ்ய மொழியை திணித்ததுதான் காரணம் என்பது வரலாறு. ஆகவே டெல்லி எஜமானர்களுக்கு நாஞ்சில் சம்பத் அடக்கோடு சொல்லிக் கொள்வேன், நீ ஒரு மொழியை விரும்பாதவர்கள் மீது திணித்தால் மீண்டும் ஒரு உக்ரைன், மீண்டும் ஒரு அயர்லாந்து, மீண்டும் ஒரு செக்கோஸ்லோவேகியா இந்தியாவில் உருவாவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். இதற்கு என்ன அவசரம் இப்போது? ஏன் செய்கிறீர்கள்? அன்றைக்கு அறிஞர் அண்ணா இருந்தார், அன்றைக்கு தந்தை பெரியார் இருந்தார். அவர்கள் சிறைக்கு சென்றார்கள், ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டினார்கள். எனக்கு தெரிந்து மதத்திற்காக உயிர் கொடுத்தவன் உண்டு, தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக உயிர் கொடுத்தவர்கள் உண்டு. உலகத்திலேயே மொழிக்காக உயிர் தந்தவர்கள் உலகத்தில் தமிழர்கள் மட்டும்தான். 1938 தாளமுத்துவும் நடராஜனும் உயிர் பலியானான் என்றால் 1965 இரண்டாவது கட்ட மொழிப்போரில் கங்கா ஜலத்தை கொண்டு அம்பாளை அபிஷேகம் செய்து மகிழ்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை ஊற்றி தானே தன்னுடைய தேகத்திற்கு தீயை பற்ற வைத்து பற்றி பிடித்து எரிகிற தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிய, முத்து பற்கள் வெடித்து சிதற, மோகனமுடி கருகி சுருள, வறண்ட வயலை போல உடம்பு பாளமாக வெடிக்க, உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக, நிற்க சக்தியற்று கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ்க, ஆதிக்க இந்தி வீழ்க என்று மூறி முழங்கி முடிந்து போனான் கீழப்பட ஒரு சின்னசாமி. விராலிமலை சண்முகம், கோடம்பாக்கம் சிவலிங்கம், கோவை ஆரோக்கியசாமி, நெல்லிக்குப்பம் அஜித், சத்தியமங்கல முத்து, கீரனூர் முத்து, மண்ணெல்லாம் வீரம் பேசும், மலரெல்லாம் தமிழாய் நாரும், பெண்ணெல்லாம் புரியாய்ச்சீரும் சிவகங்கை சீமையில் இருந்து சிதம்பரத்திற்கு கலை தேட வந்த ராஜேந்திரன். இந்தியாதிக்க எதிர்ப்பு ஊர்வலத்தில் அவன் கோஷம் போட்டுக் கொண்டு போன பொழுது காக்கி சட்டை அணிந்த கனதரவான்கள் துப்பாக்கியை குறிபார்த்த பொழுது உன் ஆசை தீர சுடு என்று தன்னுடைய மார்பகத்தில் குண்டேந்தி மரித்தான் சிவகங்கை மாணவன் ராஜேந்திரன். மயிலாடுதுறை என்கிற மாயவரத்தில் நஞ்செறிஞ்சி செத்தான் சாரங்கபாணி. உயிரற்ற உடலோடு உடையார்பாளையத்தில் மரத்தில் தொங்கினான் வேலாயுதம். அன்னை தமிழ் காக்க அக்கினி விருதுகளை அணைத்துக் கொண்டு இவ்வளவு பேர் இன்றைக்கு உயிர் தியாகம் செய்தார்கள். ராஜாஜி அதை திரும்ப பெற்றார். 1967 இதே நாளில் அண்ணா ஆட்சிக்கு வந்தார். ஆனாலும் மாணவர்களின் போராட்டம் ஓயவில்லை. உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். அன்றைக்கு கோவை வேளாண்மை கல்லூரியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தியது மட்டுமல்ல, ஒரு தமிழ் கொடியை இன்றைக்கு ஏற்றினார்கள். அண்ணா அதிர்ச்சி அடைந்தார். தமிழ்நாடு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தமிழ்நாட்டில் என்றைக்கும் இருமொழிதான் என்று அண்ணா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை எங்களுக்கு வருமானால் இருமொழி கொள்கையை இந்த மண்ணிலை நிலைநிறுத்துவதற்கு மீண்டும் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய அவசரம் எங்களுக்கு வரும் என்பதை டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு நான் எச்சரிக்கிறேன். ஏன் என்ன காரணம்? அப்படி சொன்னால் எங்களை அர்பன் நக்சலைட் என்கிறார்கள். அப்படி சொன்னால் எங்களை ஆன்டி இந்தியன் என்கிறார்கள். நாங்கள் அர்பன் நக்சலைட்டா? நாங்கள் திராவிட நாடு கேட்டவர்கள். பகுதிச்சேலத்தில் கேளுங்கள். 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டி அண்ட நாங்கள் நாடு கேட்கக்கூடாதா என்று நாடு கேட்ட பொழுது, நாடு கேட்டால் நாக்கு துண்டிக்கப்படும், நாடு கடத்தப்படுவீர்கள், நாடு கேட்கிற கட்சி தடை செய்யப்படும் என்று டெல்லி ஏகாதிபத்தியம் எச்சரித்த பொழுது, கட்சியையும் காப்பாற்ற வேண்டும், கழகத்தையும் காப்பாற்ற வேண்டும், உயிரினும் மேலான கழக தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கருதிய அண்ணா அப்பொழுது சிறையில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் கடைசி பண்டிதர். நைனிட்டால் சிறையில் 10 ஆண்டு காலம் இந்த தேசத்தின் விடுதலைக்கு தவம் இருந்த தங்கமகன் நேரு டெல்லியிலிருந்து அண்ணாவிற்கு அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் மீது சீனா படையெடுக்கிறது, நான் இந்தியாவை பாதுகாப்பதற்கு போராடுகிறேன். தெற்கில் இருந்து ஒரு குரல் வருகிறது, திராவிட நாடு என்று.
திராவிட நாடு கோரிக்கை வைத்திருக்கிற அண்ணா அவர்களை உங்கள் கோரிக்கையை திரும்ப பெறுங்கள். நீங்கள் யாரிடத்தில் நாடு கேட்கப் போகிறீர்கள்? வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும், மலர் இருந்தால் தான் மனத்தை நுகர முடியும், நாடு இருந்தால் தான் பிரிவினை கேட்க முடியும். நாட்டு பிரிவினை என்னிடத்தில் கேட்கப் போகிறீர்களா, செஞ்சீன அதிபரிடம் கேட்கப் போகிறீர்களா என்று நேரு கேட்டார். வேலூர் வெஞ்சரையில் இருந்து வெளியே வந்த அண்ணா, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடன்று இரத்தத்தில் கையெழுத்து போட்டு திமுகவில் ஒப்படைத்துக் கொண்ட தொண்டனை எப்படி சமாதானம் செய்வது என்று சொன்ன அண்ணா அன்றைக்கு திராவிட நாடு கோரிக்கையை கண்ணீரோடு அன்றைக்கு கைவிடும் பொழுது சொன்னார், திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன், அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்று. உன்னுடைய நாட்டுக்காக எங்கள் திராவிட நாடு கோரிக்கை கைவிட்ட இயக்கம் இந்த இயக்கம், இதை நீ அர்பன் நக்சலைட் என்று பேசுகிறாய். இந்திரா காந்தியினுடைய சோசியலிச திட்டங்களை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக. நீ இந்த கட்சியை குறை சொல்லுகிறாய். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்த பொழுது அன்னை இந்திரா இந்தியாவின் பிரதமர் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது என்னுடைய கையில் காசு இல்லை, இந்த போரை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று இந்திரா சொன்ன பொழுது, மாநிலங்கள் நிதி திரட்டி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது, இந்தியாவில் 6 கோடி ரூபாய் அதிகமாக நிதி திரட்டி தந்த தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு. நாங்கள் எதிலே குறை வைத்தோம்? நீ இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறாய், என் தம்பி மகன் வரவில்லையா? நீ ஏர்போர்ட்ஸுக்கு ஆள் எடுக்கிறாய், எங்கள் குடும்பத்து பிள்ளை எந்த அணிவகுப்பில் வந்து நிற்கவில்லையா? நீ கப்பல் படைக்கு ஆள் எடுக்கிறாய், நான் முந்தி நீ முந்தி என்று எங்கள் வீட்டு செல்வங்கள் அங்கே வரவில்லையா? நாங்கள் எதிலே குறைவித்தோம் சொல். இந்தியா என்கிற நாட்டுக்கு தமிழர்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை தர வேண்டுமோ தந்தோம். இந்தியாவினுடைய விடுதலைக்கும் நாங்கள் தந்த பங்களிப்பை வேறு எந்த மாநிலமும் தரவில்லை. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டார், காந்தி பாடுபட்டார். காந்தி குஜராத்தி மொழியில் தன்னுடைய சுயசரிதையை சிறைச்சாலையிலிருந்து எழுதி கொண்டு வெளியே வந்தார். ஆச்சாரிய கிருபலானி, வினோபாஜி இந்தியாவின் விடுதலைக்கு தவம் இருந்தார்கள். அவர்கள் வேதத்திற்கும் உபனிஷத்திற்கும் விளக்கம் எழுதி கொண்டு வெளியே வந்தார்கள். நான் கேட்கிறேன், எங்கள் தமிழன் வள்ளல் வ.உ.சி. சிறை இருந்தான், செக்கிழுத்தான். ஒரு ஆகாயமளாவிய எழுநிலை மாடத்தில் பிறந்தவன், இந்தியாவினுடைய விடுதலைக்கு போராடியவன். ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அவனுக்கு ஒரு அவனை முடக்க விடுவனால் பொருளாதார ரீதியாக அவனை நாம் முடக்க வேண்டும் என்று இந்த நாட்டில் சுதேசி கப்பலை அவர் கப்பலில் விட்டார். என் பெருமைக்குரியவர்களை கட்டிய மனைவியினுடைய தாலியை விட்டு இந்த கப்பலை அவர் விட்டார். அவர் இந்தியாவினுடைய விடுதலைக்கு போராடினார். நீங்கள் சிறையில் இருந்து கொண்டு உங்கள் சுயசரிதை எழுதி கொண்டிருந்தீர்கள். எங்கள் தமிழன் வ.உ.சி. கோவை சிறையில் செக்கிழுத்தான். சுப்பிரமணிய சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்பார்கள். அவன் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராட்டத்தை நடத்தினான். இந்தியாவினுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் ரவீந்திரநாத் டாகூரை விட கவிதை ஆயுதமாக எழுதினான் எங்கள் பாரதி. நாங்கள் எதில் குறை வைத்தோம் சொல். இன்றைக்கு என்ன குறை சொல். நீ கேட்டதையெல்லாம் தந்தோம். நாங்கள் தந்த நிதியை நீ எங்களுக்கு திருப்பி தந்தாயா? த டாக்ஸேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், அதுதான் அரசு. நீ நிதி கேட்டாய், நாங்கள் வசூலித்து தந்தோம். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு நியாயமான நிதியை தந்தாயா? பெரும் புயல் வீசுகிறது, பூகம்பத்தின் அதிர்வு கேட்கிறது, வானம் அறுந்து கீழே விழுகிறது, மக்கள் இடம்பெயர்கிறார்கள். தமிழ்நாடு இப்படி ஒரு மழையை சந்தித்ததில்லை. காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை, தூத்துக்குடியிலே 100 சென்டிமீட்டர் மழை. உப்பு காற்று வீசக்கூடிய தூத்துக்குடி நகரம் முத்துக்குளிக்கிற நகரம் கடலில் மூழ்கி கிடப்பதை போல கிடக்கிறது. நாங்கள் நிதி கேட்டோம். எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் 476 கோடி ரூபாய் கேட்டார். அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி 12 நாட்கள் தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் முற்றுகையிட்டார். 476 கோடி ரூபாய் கேட்டோம். 47,000 கோடி கேட்டோம். நீ தந்தது வெறும் 276 கோடி ரூபாய். நியாயம் தானா? இதே புயல் குஜராத்தில் வீசியது, இதே புயல் குஜராத்தில் மழையை கொண்டு வந்தது. நீ என்ன செய்தாய்?
தனி விமானத்தில் பறந்தாய், பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டாய், புயலால் மழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குஜராத்தி குடிமகனுக்கும் அவனுடைய வங்கி கணக்கில் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாய். நான் கேட்ட நிதியை தரவில்லை, நீ வந்து பார்க்க கூட இல்லை, ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கவில்லை. என்ன காரணம்? இந்தியாவில் பிஜேபி என்கிற ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட பிஜேபி என்கிற கள்ள குழந்தைக்கு சவாலாக இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எரிச்சல் ஆத்திரத்தில் நீ எங்களை பழிவாங்குகிறாய். நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லையா? ஒரே ஒரு ஓட்டில் அடல் பிகாரி வாஜ்பாய் சர்க்காரை 1998 ஜெயலலிதா கவிழ்த்தார். அதே அடல் பிகாரி வாஜ்பாய் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு திமுக அரணமைத்து தரவில்லையா? அப்போது இனித்ததா உங்களுக்கு? இப்பொழுது என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஒரு பிரச்சனை கிளப்புகிறீர்கள்? உள்துறை அமைச்சர் வருகிறார், தொகுதி பங்கீடு என்று சொல்லி தமிழ்நாட்டை இன்றைக்கு சிறுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அண்ணாமலை என்கிற ஒரு அரைவை காட்டு பேர் வழி அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு திட்டமே ஒன்றிய அரசிடமில்லை. ஸ்டாலின் ஏன் முந்திக் கொண்டு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்? சர்வகட்சி கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். நான் கேட்கிறேன், 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு வசீகரமான வல்லமையான வனப்புள்ள கட்டிடம் இந்தியன் பார்லமெண்ட் கட்டிடம். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். எந்த நாட்டிலும் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தை போல வனப்பும் வசீகரமும் வல்லமையும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் இருக்கிற பொழுது 880 பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை சென்ட்ரல் விஸ்டா என்கிற பெயரால் நீங்கள் கட்டியது எதற்காக? அப்ப தொகுதி எண்ணிக்கை நீங்கள் கூட்டப் போகிறீர்கள் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். இப்பொழுது தமிழகத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். இந்த தொகுதி வரையறை நீங்கள் விரும்பியபடி செய்தால் நாங்கள் 9 தொகுதிகளை இழக்க வேண்டியது வரும். ஆந்திரா இழக்கும், தெலுங்கானா இழக்கும், கேரளம் இழக்கும், கர்நாடகம் இழக்கும். வட இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தி கார், கடல், பார், பரிதி, நீர், நில உலகம் உள்ளளவும் இந்த நிலத்தை ஆளலாம் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய நினைப்பு கெடு நினைப்பு என்பதை இந்திய அரசியலில் முன்கூட்டி உணர்ந்து கொண்டவனுடைய பெயர் எங்கள் அண்ணன் மு க ஸ்டாலின். உனக்கே ஆத்திரம் வருது, வரத்தான் செய்யும். அந்த கூட்டத்தில் 5 கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. என்னிடத்தில் இன்றைக்கு செய்தியாளர் கேட்டார், 5 கட்சி கலந்து கொள்ளவில்லை என்று. அது ஒன்றும் பொருட்டில்லை. அந்த 5 கட்சியை 4 மினி பஸ்ஸில் சேர்த்து விட்டுருக்கோம். அவ்வளோ பேர் தான் அந்த கட்சியில் இருக்கான். வரலன்னு தப்பில்லை. நாங்கள் தீர்மானம் போட்டோமா, 1971 இருப்பது போல மீண்டும் அது நீடிக்க வேண்டும். 30 ஆண்டுகள் தொகுதி வரைவை செய்யக்கூடாது என்று இன்றைக்கு முதலமைச்சர் சர்வகட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை வெடித்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அது ஒரு பெரிய அதிர்வை, நிலநடுக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. அது இன்றைக்கு கேரளாவில் எதிரொலிக்கிறது, ஆந்திராவில் எதிரொலிக்கிறது, தெலுங்கானாவில் எதிரொலிக்கிறது, கர்நாடகத்தில் எதிரொலிக்கிறது என்பதையும் தாண்டி பீகாரில் அதிகாரத்தில் இருந்த ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினுடைய தலைவர் தேஜஸ்வி அவர்கள் தொகுதி சீரமைப்பில் தென்னகம் வஞ்சிக்கப்படுமானால் உங்கள் பக்கம் பீகார் நிற்கும் என்று தேஜஸ்வி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்றால், அண்ணன் ஸ்டாலின் ஏற்றி வைத்த கொடி இன்றைக்கு பீகாரில் பறப்பதை இந்தியா இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. இதற்கு பதில் உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லை. உன்னுடைய அரசியல் ஒரு பாகுபாடு அரசியல். உன்னுடைய அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல். இந்த நாட்டில் ஹவுஸில் கூட இந்த நாட்டில் பதில் சொல்வதற்கு தயங்குகிற ஒரு பிரதமர் உலகமெல்லாம் சுற்றுகிறார், மணிப்பூருக்கு வரமாட்டார். அவருடைய பிரைவேட் செக்ரட்டரிட்ட கேட்கிறார், எல்லா நாட்டுக்கும் போயிட்டோமா, இன்னும் எந்த நாடு பாக்கி இருக்குன்னு கேட்கிறார்.
அவருடைய பிரைவேட் சீஃப் செக்ரட்டரி சொல்லுகிறார், இனி சுடுகாடு மட்டும்தான் பாக்கி இருக்கிறது, அங்கேதான் போக வேண்டும் என்று. நீ இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு என்ன ஆயிற்று? நீ இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றினாயா? 105 நாட்கள் ஜமைக்கா நாட்டில் ஒரு தமிழன் இறந்து போய் கிடக்கிறார். மீட்டு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தீர்களா? தமிழ்நாடு அரசு அண்ணன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து 105 நாளைக்கு பிறகு அந்த தமிழனுடைய புகழ் உடம்பு தமிழகம் வந்து சேர்ந்தது என்றால் அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டாயா? 18 லட்சம் ரூபாய் அண்ணன் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு கொடுத்துதான் அந்த தம்பி இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். நீ இந்தியாவின் மானத்தை காப்பாற்றினாயா? இன்றைக்கு ட்ரம்ப் உன்னுடைய நண்பர் அமெரிக்காவின் அதிபர் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். விளைவு எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. இன்றைக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நான் வெளியேற்றப் போகிறேன் என்று அறிவித்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்தியாவில் இருந்து 7 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. 205 பேரை போர் விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தார். போர் விமானத்தில் தண்ணி கிடையாது, போர் விமானத்தில் காற்று கிடையாது. 205 இந்தியர்களை காலிலே சங்கிலி கையிலே விலங்கு போட்டு அனுப்பி வைத்தார் ட்ரம்ப். நீங்கள் அப்பொழுது நியூயார்க்கில் தான் இருந்தீர்கள். இப்படி செய்யலாம்னாவது ட்ரம்ப்ட கேட்டியா? கேட்கல. அதற்கு பிறகு அடுத்த விமானம் வருகிறது, அதுவும் அமிர்தசரஸில் வந்து இறங்குகிறது. ஏன் என்று கேட்டீர்களா? கேட்கல. இந்தியாவை விட சின்னந்திரிய வளர்ச்சி அடையாத நாடு கொலம்பியா. அந்த கொலம்பியாவில் அமெரிக்காவில் இருந்தவர்களை அவன் வெளியேற்றுகிறான் போர் விமானத்தில், கையில் விலங்கு காலில் செங்கிலி. ஆனால் கொலம்பியா அதிபர் சொன்னார், இந்த விமானத்தை நான் கொலம்பியாவில் தரையிறக்க அனுமதிக்க மாட்டேன் என்றார். தரையிறக்கவில்லை. கொலம்பியா அதிபர் அதிபரா? இந்தியாவின் அதிபர் நரேந்திர மோடி அதிபரா? தரையிறக்க அனுமதிக்கவில்லை. நீ கையில் விலங்கோடும் காலில் சங்கிலியோடும் எங்கள் கொலம்பியா மக்களை நீ நாடு கடத்தினால் தரையிறங்க விடமாட்டேன் அமெரிக்க போர் விமானத்தை என்று சொல்லி உன்னால் அனுப்ப முடியாவிட்டால் எங்களுடைய கொலம்பியா விமானத்தை அமெரிக்காவுக்கு அனுப்பி எங்கள் கொலம்பியர்களை மீட்போம் என்று கொலம்பியாவின் அதிபர் சொல்லுகிறார். அவன் அதிபரா? நீ அதிபரா? சொல்லு. உங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும். இப்போ அதிமுக கட்சியை 4 உடைச்சு சின்னஞ்சிறிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார். என்ன நிகழ்ச்சி? சிவராத்திரி விழா. சிவராத்திரியை தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் விடிய விடிய சிவராத்திரி திருவிழா. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் 12 சிவாலயங்கள்ல காலை 6 மணிக்கு நடக்க தொடங்கி அடுத்த நாள் காலை 6 மணிக்கு முடிக்கிறார்கள். நீ சிவராத்திரி கொண்டாடுற. அங்க ஒரு ஜக்கி வாசுதேவன் ஒரு மனைவியை கொண்டவன், மலையை சூறையாடியவன், சுற்றுச்சூழலுக்கு எதிரானவன், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொல்லி 15 பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்கிற ஒருவன் சிவராத்திரி கொண்டாடுகிறான். அவனே சிவனை மாதிரி ஆடுகிறான். அதில் யார் கலந்து கொள்கிறார்? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார். அதில் என்ன நடக்கிறது? வேலுமணி அந்த நிகழ்ச்சிக்கு போகிறார். அதிமுகவை உடைப்பதற்கு அங்கே என்ன கருவி கிடைக்கும் என்று அவர்கள் தேடுகிறார்கள். இப்பொழுது திமுகவின் மீது தீராத கோபம் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு 45 கட்சி தலைவர்களை கூடி ஒரு ஜனநாயக பண்போடு முதலமைச்சர் விவாதிக்கிறார். அதை நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கிறீர்கள். இந்த நாடு ஒரு தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அது செய்பவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தாலும் கேள்வி கேட்பதற்கு இந்தியாவில் ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான். அவன்தான் மு.க. ஸ்டாலின் என்பதை சமகால இந்தியாவில் அண்ணன் ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு பக்கம். நாங்கள் முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு என்னை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகுந்த உற்சாகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையில்
தம்பி உதயநிதி ஸ்டாலினில் ஒரு கடமை அவருடைய தோளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை அவர் செய்வதற்கு அணியமாகிவிட்டார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 1,00,000 இளைஞர்களை இளைஞரணிக்கு தர வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்டார். 1,00,000 இளைஞர்களை இளைஞரணியில் சேர்த்து கொடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்து என்றார். பெரியார் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற திராவிட இயக்க வரலாற்றை வரி எண்ணி பிடித்த நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன். பெரியாரின் காலத்தில் நடக்கவில்லை, அண்ணாவின் காலத்தில் நடக்கவில்லை, கலைஞர் காலத்தில் நடக்கவில்லை, தளபதியின் காலத்தில் நடக்கவில்லை. 250 பாசறை கூட்டங்களை தம்பி உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினார். அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கொண்டு செல்வதற்கு பேச்சாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். 70,000 பேர் மனு போட்டார்கள். உலக வரலாற்றில் ஒரு கட்சியில் சொற்பொழிவாளர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு 70,000 பேர் முந்தி வந்தார்கள் என்றால் இந்த வரலாற்றை திமுக எழுதியது, தம்பி உதயநிதி எழுதினார். மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக பேச்சு போட்டி நடத்தி 200 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அண்ணன் ஸ்டாலின் உதயநிதிக்கு ஒரு உத்தரவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் காலம் காலமாக உழைத்தவர்கள், கைமாறு கருதாமல் கார்மிகத்தை போல கடமையாற்றியவர்கள், வீட்டுக்கும் சிறைக்கும் வித்தியாசம் தெரியாமல் உழைத்த கழகத்தின் முன்னோடிகள், அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பெயரை சேகரித்து மாவட்டந்தோறும் சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த கழகத்தின் மூத்த தொண்டர்களை கௌரவித்தார் தம்பி உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு விளையாட்டின் தலைநகரமாக மாற்றியிருக்கிறார். இரவு பகல் பாராமல் அவர் பணியாற்றுகிறார். இன்றைக்கு ஒரு கண்டன கூட்டத்திற்கு வடிவம் தந்து இளைஞர்களை தூண்டிவிட்டிருக்கிறார். நான் ஒன்றை சொல்வேன், நாங்கள் இதிலே பின்வாங்க மாட்டோம். முடிவு என்ன வரும், சாவு வருமானாலும் அதை சந்திப்போம். இளைஞரணி அதற்கு உத்தரவாதம் தருகிறது. பாரசீக பெரும்படை அன்றைக்கு ஸ்பார்ட்டா தேசத்தை ஆக்கிரமிக்க துடிக்கிறது. ஒரு பாரசீக கணவாயில் அவர்கள் பலர் ஸ்பார்ட்டாவை விழுங்குவதற்கு வந்து நிற்கிறார்கள். அன்னை ஸ்பார்ட்டாவின் வீரர்கள் அவர்களோடு மோதினால் உயிர் முடிந்து போகும் என்று தெரிந்தே மோதினார்கள். பாரசீக பெரும்படையின் கையில் இருந்த துப்பாக்கி ஸ்பார்ட்டா வீரர்களின் தொண்டைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டு அவர்கள் உயிரோடு அப்பொழுது புதைந்து போனார்கள். அவர்கள் சாவதற்கு முன்னால் சொன்னார், ஒரு மலையில் எழுதி வைத்தார்கள், இந்த வழியாக சொல்லக்கூடிய ஸ்பார்ட்டாவின் யாத்திரிகர்களே, நாங்கள் ஸ்பார்ட்டாவின் வீரர்கள், மரணம் வரும் என்று தெரிந்தும் சாவை சந்திக்கப் போகிறோம் என்று புரிந்தும் மரணம் நிச்சயம் என்று உறுதி செய்து கொண்டதற்கு பிறகும் எங்கள் அன்னை ஸ்பார்ட்டாவுக்காக போராடினோம். எதிரிகளின் ஆயுதங்கள் எங்கள் வாயில் இறக்குமதி செய்யப்பட்ட பொழுதும் எங்கள் உயிர் பற்றி கவலைப்படாமல் தாய்நாட்டின் மானம் காக்க போராடினோம். இதை எங்கள் அன்னை ஸ்பார்ட்டாவிடம் சொல்லுங்கள் என்று அன்னை ஸ்பார்ட்டா தேசத்திற்காக தன்னுயிரை தந்தானே அந்த மாவீரர்களைப் போல திமுகவின் இளைஞரணி சிப்பாய்கள் ஸ்பார்ட்டாவின் வீரர்களாக நாளைக்கு மாறுவார்கள் என்பதையும் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு எச்சரித்து இந்த நிகழ்ச்சிக்கு பேச வாய்ப்பளித்த என் தம்பி மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற என் தம்பி கார்த்திக்குக்கும் நன்றி சொல்லி இதுகாரம் செபிமடுத்து கேட்ட உங்களை வணங்கி உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.